Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 28 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னடா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்கிறேன்னு நினைப்பீங்க. கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ரிங் பார்த்து வச்சிருந்தோம். அம்மாச்சிக்கா தான், சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதை போயிட்டு அந்த காயின்ஸ் ஆல்ரெடி நாங்க வந்து இந்த மாதிரி அக்ஷய திருதி இந்த மாதிரி டைம்ல வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதனால போய் மாத்திட்டு வந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அந்த காயின்ஸையும் கொடுத்து சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த காயின்ஸ் எடுத்துட்டு போகாம போயிட்டோம். ஸோ அதனால அதையும் வந்து போய் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனாலதான் வந்து வெளில போயிட்டு வந்தோம். அதான் சரி வாங்க. ஓட்ஸ் களி ரெசிபி கரெக்டா சொல்லுங்க, கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து கரெக்டா வரலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைங்க, சரிங்களா? 5-6 ஸ்பூன் கரெக்டா வந்து போட்டுட்டீங்கன்னா அதை கிண்டிட்டே இருக்கணும். உங்களுக்கு களி பதத்துக்கு வருது. களி பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா களி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தேவை கிடையாது. உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா வரும். நல்லா அந்த கெட்டி படுற வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அந்த விஷயம், சரிங்களா? அதனால ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு தேவைன்னா போட்டு கிண்டிக்கலாம். ரவை களியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓட்ஸ் களி, அதுக்கப்புறம் கோதுமை ரவை களி, கேப்பக்களி எல்லாமே சேம் மெத்தட் தான், சரிங்களா? நீங்க ஒரு தடவை பண்ண வந்துடும், சரிங்களா? தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆன்லைன்ல இப்பதான் சும்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு சாரீ. ஸோ அப்புறம் இருக்குது ஆல்ரெடி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எடுத்த சாரீ இருக்குது. ஆனாலும் இப்போ இப்பயும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கிறேன். அது வந்து போட்டுதான் ஆகணும். அதை விடுறது இல்லை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது, ஹேமா எடுத்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு சாரீ ஒன்று அம்மாச்சிக்கு எனக்கும். அதுக்கப்புறம் வந்து நானுமே என்னோட ஆனிவர்சரிக்கு உள்ள சாரீ அப்படி இப்படின்னு ரக்ஷாபந்தனுக்கும் ஹேமா கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 சாரி பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து மைக் ஆன் பண்ணிக்கிறேன் பாக்க, அதெல்லாம் வச்சு பண்ணிக்கலான்ட்டு. ஆனா ஒரு சாரி ஆர்டர் பண்ணிட்டேன் நானு. நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைவீதி எல்லாம் பயங்கர கிரௌடா இருக்கும் இந்த டைம்ல, பர்ச்சேஸ் டைம்ல. அதை பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா பர்ச்சேஸ் பண்ண போகையில இரிட்டேட்டும் ஆயிடுறோம், இவ்வளவு கும்பலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி எண்ட்ல வாங்கும் போது கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க, செம்மையா இருக்கும்ல. இங்கேயுமே நல்லா இருக்கும். போக முடியலங்க, டைமே கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக் போகலான் இருக்கோம். அந்த எண்டுல பாத்தீங்கன்னா அப்படியே நெருக்கமா இருக்கும். அப்படியே நாங்கெல்லாம் திருச்சி மலைக்கோட்டையில அப்படிதான் போகும்போது அப்படியே 1 by 1 அப்படியே இறுக்கிக்கிட்டே போவோம். அது மாதிரி இப்பயும் இருக்க போகுது. இருந்தாலும் இங்கேயும் அப்படிதான் இருக்கும். அதனால போகும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்க அண்ணி எப்படி இருக்காங்கன்னு சங்கீதா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எங்களோட அண்ணி நல்லா இருக்காங்க. இப்போ வந்து 6 month பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்ல வேணான்ட்டு இன்னைக்குதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்னோட அன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 yearக்கு முன்னாடி, கரெக்டா 1 yearக்கு முன்னாடி குழந்தை பிறந்து ஒரு 10 நாள்ல இறந்துருச்சு, பெண் குழந்தை. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். இப்போ வந்து 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. நல்லபடியா இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்க. நல்லபடியா என்னோட மருமகளோ நல்லபடியா வந்து வரணும் அந்த பூமிக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு போன தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சுங்க. ஒரு குழந்தை பெத்து எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு பெண்ணா எல்லாருக்குமே தெரியும். ஒரு கையில கொடுத்துட்டு ஒரு 10 நாள்ல இறந்தா எப்படி இருக்கும். அந்த 10 நாளுமே அதுக்கும் ஐசியூக்கு போறது வர்றதுமா, அந்த உயிர் இருக்கா இல்லையான்ட்டு தாய்ப்பால கூட அந்த பிள்ளை வந்து குடிக்கல. அந்த மாதிரிலாம் கொண்டு போய் சும்மா அந்த பீச்சு கொண்டு போய் கொடுப்போம்ல, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கவே எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அவங்கள பிறந்ததும் ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க, அப்படியே எங்களை பாக்குற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம். அந்த குழந்தை எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு தெய்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சொல்ல போனா எங்க அண்ணன் அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் போகையில நல்ல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி விழுந்து எந்திரிச்சுதான் வந்து போயிருக்கான். அப்பவே வந்து இப்ப ஜோசியம் பார்க்கும்போது சொல்றாங்களாம், அப்பா அம்மாவுக்கு வர வேண்டியது அப்படியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவோ இருந்தாலும் அந்த உயிர் வந்து
பூமிக்கு வந்துட்டு போறது 10 நாளா இருந்தாலும் அது எவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த தாய் எங்க அண்ணிய வந்து நாங்க அந்த இதுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது ரொம்ப கொடுமையான விஷயம். 10 மாசம் சுமந்து ஆனா இப்போ ஒரு 6 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. உங்களோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பா எல்லாருமே எனக்கு கொடுங்க அவங்களுக்கு, சரிங்களா? மனசார எல்லாருமே வந்து உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு அவங்கள வந்து வாழ்த்துங்க. அவங்களுக்கு நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும்னு நம்புவோம். அது வந்து எல்லாருமே இப்ப எல்லா செக்அப் பண்ணியாச்சுங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லித்தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாப்பா பிறந்ததுலாம் சடனா ஆனதுங்க, அதுதான் ஒரு பயம் இருக்கும். அதுதான் இனி சரியாதான் இருக்கும் கண்டிப்பா. கடவுள் ரொம்ப நம்மள சோதிக்க மாட்டாரு. ஏன்னா அப்புறம் ஐ ஃபாலோ யுவர் டயட் அண்ட் யுவர் டயட் வாஸ் ஸோ ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈஸி டு ப்ரிப்பேர் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ரொம்ப நன்றி. அதுதான் என்னோட சேனல்ல வெயிட் லாஸ்க்கான ரீசனே அதுதான். ஈஸியா பண்ணிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், டேஸ்டியா ஹெல்தியா சாப்பிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட சேனலோட நோக்கமே. அது நிறைய பேருக்கு சென்றடைச்சிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னுமே நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் வெயிட் லாஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் சங்கீதா சிஸ்டர் தான் நூடுல்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து பிள்ளைங்களுக்கு தம்பிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சிஸ்டர் அது வந்து கோதுமையில பண்ணது இல்லைன்னா மில்லட்ஸ் வகையில பண்ணதான் கொடுப்போம். அது என்னைக்காவது ஒரு நாள் தான், அவனோட ஆசைக்காக. ஸ்கூல்ல எல்லாரும் கொண்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னைக்காவது ஒரு நாள் தான் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி, பிளாக் காஃபி வந்து குடிக்க கூடாதான்னு கேட்டீங்க. குடிக்கலாம். ஏன்ட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட்னு கேட்கறேன் இல்லையா, ஸோ இன்ஸ்டன்ட்னு கேட்கும் போது நிறைய சிஸ்டர் ஃபில்டர் பண்ணி அதை போட்டு அதை ஒரு அழுத்து பண்றதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போடுற ஈஸியாகவும் இருக்கும். நான் என்ன பண்றேன்றதை கேட்டிருந்தாங்க. நான் இன்ஸ்டன்ட் காஃபி போடுறதா யூஸ் பண்றேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சிஸ்டர். அதனாலதான், சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி சரி காஃபியை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே கொஞ்சம் லேசியான டேவா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வெயிட் செக் பண்ணா 59.50 வந்து இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஒரு பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட வந்து சுடு தண்ணி, அவ்வளவுதான். வித்தவுட் சுகர் தான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா வாக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தாங்க, உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால சூப்பரா வந்து நல்லா வந்து ஆக்டிவா வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பதாங்க மேல வந்து மாடிக்கு வந்து போனேன். அதுக்கப்புறம் பார்சல் வந்துருச்சு. கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் பிளிங்கெட்ல. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல அந்த பொட்டுக்கல்ல எல்லாம் தோல் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஒரு தோசை ரெசிபி தாங்க. இதுக்கு வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதுல வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். வெள்ளை அவல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு அவல், மத்த அவல் கூட எடுத்துக்கலாம். சோ இதை நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர் டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஒரு தோசைங்க. அதுக்கு இடையில நம்ம தேங்காய் புதினா சட்னி அரைச்சிடலான்னு தேங்காய் வந்து ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்திருக்கிறேன். அது கூட வந்து பொட்டுக்கல்ல வந்து லைட்டா தோல் நீக்காதது மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் தான் நம்மளும் ஊதுறதுன்ட்டு போட்டு விட்டாச்சுங்க சட்னில. சோ அப்படியே பைய எடுத்து போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. சோ இந்த மாதிரி புதினா சட்னி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பச்சையை அரைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த போனுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பிராக்சர் ஆயிருக்க டயத்துல எங்க சித்தி இப்படிதான் கொடுக்க சொல்லுவாங்க. சோ அதனாலதான் அதுல வந்து சின்ன துண்டு புளி, அது கூட பூண்டு பற்கள், பச்சை மிளகா, அது கூட நிறைய புதினா வந்து சேர்த்து நீங்க வந்து அரைச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னுமே நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க இப்படி துவையலா கூட பயன்படுத்தலாம். நான் வந்து சட்னியா பயன்படுத்துறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவ்வளவுதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாளிப்பு கூட நான் வந்து கொடுக்கலங்க. சோ ஏன்னா அதுதான் நல்லது நம்மளோட வெயிட் லாஸ்க்குமே.
அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த கோதுமை ரவை, அது கூட வந்து பொட்டுக்கடலை, அந்த அவல்லாம் சூப்பரா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஊற வச்ச போதும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம மிக்ஸில சேர்த்து அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதை ரெண்டையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து வரமிளகாவும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ சிம்பிள் தோசை பேட்டருங்க, டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம வந்து தோசையா ஊத்தி எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டன்ட் ரெடி ஆயிடுங்க. பிள்ளைங்களுக்குமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குமே. ஸோ இங்க பாருங்களேன், நல்லா கிறிஸ்பியாவும் வரும், சாஃப்டாவும் சுட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஸோ இன்னொரு வெரைட்டில இந்த தோசை பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் டைம் வந்து தக்காளி எல்லாம் சேர்த்து பண்றது வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இதுல வந்து 2 தோசை வந்து எடுத்துக்கிட்டேங்க. அந்த கோதுமை ரவை தோசை, அது கூட வந்து நம்ம அரைச்சோம்ல புதினா தேங்காய் சட்னி, அதையும் வச்சு கொஞ்சம் கேரட் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர்லி குடிச்சிட்டேன். நம்ம வந்து கோதுமை அந்த ரவை தோசை மாவு கொஞ்சம் தான் அரைச்சோம். அது நேற்று அந்த தோசை மாவு இருந்தது, அதையும் வச்சு 2 அவங்க அதுமே ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறமா காஃபியும் போட்டு குடிச்சு கையோட இருந்த பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாதான் காலையில வேலை வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கும். பாத்திரத்தெல்லாம் விலக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சண்டேன்றனால ஏதாவது ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறமா சரி 11 மணி ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்தலாம், அதையும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியை தூக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை தூக்கி ஓலையை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அரிசியை கலைஞ்சு குக்கர்ல தான் வச்சு விடுவேன் நான். ஸோ அதை மாதிரி வச்சு விட்டுட்டேன். நான் ஊரெல்லாம் வைக்கிறது இல்லை, இப்போ சும்மா வச்சு விடுறேன். இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சரி இந்த மிளகா கிள்ளி சாம்பார் பண்ணலான்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் டக் டக் டக்னு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு என்னெல்லாம் சேர்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்து மஞ்சள் சேர்த்து இந்த பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அப்புறமா சிக்கன் தான் வந்து வாங்கியிருக்கோம், அதை மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி நல்லா வந்து சுருக்கல் பண்ணலாம். இந்த மாதிரி மிளகா கிள்ளி சாம்பாருக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஈடுதான் பருப்பு வெந்துருச்சு, அதுல வந்து உப்பு வந்து தேவையான சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு தாளிப்பு தான், கடுகு, சீரகம், வெங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு போட்டுனா முடிஞ்சிருச்சு அந்த மிளகா கிள்ளி சாம்பார். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் ரெசிபிங்க, டேஸ்ட் ரொம்ப இருக்கும். வாங்க டீட்டெயில பாத்திரலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடி நான் சேர்த்தேன், சரிங்களா. நீங்க வந்து அரைச்சு பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து மாதிரி இடிச்சு அதாவது துருவி சேர்த்திருக்கேன், சரிங்களா. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 1.25 கிலோவோ என்னன்னு தெரியல, நைட்டுக்கும் சேர்த்து பண்றதுனால அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ சிக்கனையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கி விட்டோம்னா அதுல நல்லா நீர் ஈர்த்துவங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெப்பர் மசாலா இருக்கும் இல்லையா, மிளகு வறுவல், கோழி மிளகு வறுவல் மசாலா, அது வந்து வாங்கியிருந்தோம். அதையும் போட்டு நல்லா சுருள பரட்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். நல்லா காரத்துக்கு எப்ப போட்டுக்கோங்க. இடையில வந்து நான் தண்ணி குடிச்சுக்கிறேங்க, நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேப் குடிச்சிருங்க. அப்புறம் துணியெல்லாம் காலை மிஷின் போட்டிருந்ததுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காய போட்டிருந்தேன். நல்லா வெயில் போடுது பாத்தீங்களா. அப்புறம் சிக்கனை நல்லா இந்த மாதிரி சுருள பரட்டி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்களேன், நம்மளோட கோழி மிளகு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன கம்மியா இருக்கனாலதான் இந்த மாதிரி வந்து பிடிச்ச மாதிரி தெரியுதுங்க. சோ பரவாயில்ல, நம்மளுக்கு இதுதான் நல்ல வெயிட் லாஸ்க்கு, சரிங்களா. அப்படியே வீட்டுல இருக்கவங்களுக்கும் கொடுத்து பழகியாச்சு. சோ அதுதான். நான்வெஜ்னா நிறைய எண்ணெய் ஊத்திக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க, நமக்கு ஹெல்தியான வெர்ஷன்ல இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கிட்டு பாத்தீங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார்ல கொஞ்சம் கொத்தமல்லி தலை கடைசியா தூங்கினேன், அதை சொல்லல, அதனாலதான் வந்து காட்டினேன். சரி, நமக்கு வந்து ரவை களி நீர்லாட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணியில ஒரு 5-6 ஸ்பூன் ரவை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரவை வந்து களி மாதிரி வந்துரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சிப்பங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம், சிக்கன், அந்த சாம்பார் எல்லாம் ஊத்தி சூப்பரா கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ரவை களி, அப்புறம் அந்த பாசிப்பருப்பு, அந்த அதாவது மிளகாய் சாம்பார், அப்புறம் வெள்ளரிக்காய், அந்த சிக்கன்லாம் நிறைய வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா லப்பர் பந்து படம் போட்டுட்டு இருந்தாங்க டிவில, விஜய் டிவில. இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் அலுப்பு தாங்காதுங்க, அந்த மாதிரி நல்ல படம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க, வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் அப்பா கிளம்பியாச்சுங்க. எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு நாங்க நகை கடைக்கு போயிருக்கும்போது அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் பார்த்திருந்தோம், அது நல்லா இருந்தது. ஸோ அதை தான் வாங்குறதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதையும் வந்து வாங்கியாச்சு. ரொம்ப அழகா இருந்தது அந்த மோதிரம், இதுதான் அவங்களுக்கு வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட் கையில போட்டிருக்கதான் நம்ம அன்னைக்கு வாங்கினது, நல்லா இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரிங் எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணா செம்ம கூட்டமா இருந்தது அன்னைக்கு கடை. அதனாலே லேட் ஆயிடுச்சுங்க நமக்கு.
அப்புறம் தீபாவளி டைம் ஆயிடுச்சுல, அதனால நமக்கு வந்து gift எல்லாம் கொடுத்தாங்க இந்த தடவை. ஏன்னா தீபாவளி டைம்ல இந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, அன்னைக்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து 2 gift கொடுத்தாங்க. அதுல வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் நாங்க வந்து வெளியில வந்துட்டோம். இங்க எல்லாமே நல்லா மார்க்கெட் போட்டிருக்காங்க, விளக்கு இதெல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ ஆனா வாங்க முடியலைங்க, டைம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 துப்பாக்கியை வாங்கி கொடுத்துட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம், ஏன்னா டைம் இல்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சி வந்து அகைன் வந்து வேலைக்கு போகணும், அதனால. ஸோ அந்த கன்னை வந்து அப்பவே சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறமா நான் வந்து இதை ஓப்பன் பண்ணா கிளாக் தாங்க இருந்தது, ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்தது, மலபார்ல கொடுத்த கிஃப்ட். அதுக்கப்புறம் சாதம், அந்த சாம்பார், அப்புறம் கொஞ்சம் தோசை மாவு, அப்புறம் வந்து இதெல்லாம் இருந்துச்சுங்க, கறியெல்லாம் எல்லாமே இருந்துச்சுல. அதனால வெள்ளரிக்கை மட்டும் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. ஸோ நான் வந்து ஒரு நல்ல பெரிய வெள்ளரிக்கை கட் பண்ணிட்டு சிக்கன் நல்லா எடுத்து வச்சு நைட் டின்னர் இந்த மாதிரி தான் வந்து முடிச்சேன். ஸோ வெளியில போகும்போது அப்படியே வந்து மெயின்டைன் பண்றதுங்க, எதுவுமே சாப்பிடாம. சரிங்களா, முடிஞ்சா ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே வந்து இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவுனாத அந்த வேலை முடியும் இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாம் முடிச்சு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நிறைய வந்து தண்ணி குடிங்க, உடம்புக்கும் நல்லது, உங்களோட வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, இவ்வளோ நல்லது இருக்குது. ஸோ அதனால தண்ணி வந்து கேப் விட்டு கேப்டாவது எப்படியாவது குடிச்சிருங்க. சரிங்களா. ஸோ அப்படிதான் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.